Madurai Louis, it's your favorite YouTube channel. மதுரையில் கடற்கன்னி, மதுரையில் கடலே இல்லை அப்புறம் எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே மதுரையில் ஐயர் பங்களாவில் ஒரு பொருட்காட்சி நடைபெறுகின்றது. அங்கே தான் இந்த ஏற்பாடு. சிறப்பாக நிறைய மீன்கள் வச்சுருக்காங்க. ஒரு அக்வேரியம் சென்டர் மாதிரி நிறைய மீன்கள், ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் சுற்றி மீன்கள், வித்தியாசமாக வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மீன்களுடைய வகைகளை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் தான் இந்த கடல் கன்னி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க நீந்தி சுற்றி விளையாடி தெரிகிறது அப்படிங்கிறது. இப்போ இந்த விடுமுறை வேறு அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டம். என்ட்ரி டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 100 ரூபா, சின்ன பசங்களுக்கு 80 ரூபா அப்படி வச்சுருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓகே. பொழுதுபோக்குக்கு ஒரு ஈவினிங் சூப்பராக இருக்கும். ஒரு 6:30க்கு மேலே போனோம்னா அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மீன்கள் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக போய் அந்த கடற்கன்னி, அவங்க கடல் நீர் மாதிரி அந்த டேங்க்குள்ளே நீந்தி விளையாடுறது, ஸ்விம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிடலாம். நிறையா மக்கள் எல்லாம் சூப்பராக கூட்டமாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்து ரசிக்கிறாங்க. வித்தியாசமான மீன்கள், ரொம்ப விதவிதமாக லாட் ஆஃப் வெரைட்டிஸ் பார்க்கலாம். சூப்பராக புதுசாக இது வரைக்கும் வேறு அக்வேரியம், வேறு இடங்களில் பார்க்காத சில மீன்கள்லாம் கூட பார்க்கலாம். ஸ்மால் ஃபிஷ், பிக் ஒன்ஸ், அப்படி ரொம்ப விதவிதமான ஸ்டைலிஷாக மீன்கள் அந்த கண்ணாடி டனலில் நம்ம சுற்றி அப்படியே உலாவி வருவதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை சுற்றி 2 புறமும் மேலையும் ஃபுல்லாக ப்ளூ கிளாஸ் கடல் தண்ணியில் ப்ளூ வாட்டர்ஸ், அதில் ஃபிஷ் அப்படி நீந்தி சுற்றி திரிகிறது பார்க்குறது ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ், வேண்டுகோள் என்னென்னா, பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நிதானமாக அனைத்து மீன்களையும் பார்த்து ரசிச்சுட்டே போங்க. என்ன ஆகுதுன்னா, நிறையா கூட்டமாக இருக்கிறதுனால நம்மளும் அவசரப்பட்டு சரின்னு வேகமாக மூவ் ஆகிடுறோம். அப்படியே மூவ் ஆகி போயிட்டோம்னா, அந்த பெரிய மீன்களை தாண்டி போயிட்டோம்னா லாஸ்ட்டில் கடல் கண்ணி இருக்கிற ஸ்பாட்டு, அங்கேயும் கூட்டமாக இருக்கிறதுனால பார்த்துட்டு சரின்ட்டு மூவ் ஆகிட்டோம்னா அவ்வளோதான், அவுட். வெளியே போயிட்டோம்னா திரும்ப ரிட்டர்ன் உள்ளே வர முடியாது. உள்ளே திரும்ப விட மாட்டேங்கிறாங்க. வெளியே போயிட்டால் ஃபுல்லாக அங்கே ஒரு ஷாப்பிங், நிறையா கடைகள், அப்புறம் நிறையா விளையாட்டு ஸ்தலங்கள் அப்படி இருக்குது. அதனால் ரிவர்ஸில் திரும்ப இந்த மீன்களையோ கடல் கண்ணியோ பார்க்குறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது. இதுதான் அந்த கடற்கன்னி இருக்கிற அந்த ஏரியா. அந்த பெரிய டேங்க்கில் அப்படியே கடற்கன்னி போல் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே நீந்திக்கிட்டு அவங்க போகிற எல்லாருக்கும், குட்டீஸ் எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிக்கிட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துக்கிட்டு அப்படி கடற்கன்னி ஜாலியாக அங்கே சுற்றுறது எல்லோரும் ரொம்ப பிரமிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது ரொம்ப புதுசாக இருந்தது. இது வரைக்கும் நிறைய பொருட்காட்சிகளில் நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயம். சூப்பராக இருக்கும்.
ஒரு 2-3 பேர் இது மாதிரி கடற்கன்னி வேடமிட்டு அங்கே மக்களுக்கு அந்த டேங்க்குள்ளே வந்து காட்சி கொடுப்பதற்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க மாற்றிக்கிறாங்க. அவங்க அந்த டேங்க்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே இருந்து ஸ்டாமினாவோட சுற்றி எல்லாருக்கும் டாட்டா காமிச்சு நீந்திக்கிட்டே தெரிகிறது. ரொம்ப புதுசாக நல்லாயிருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அப்படி மாற்றிக்கிறாங்க போல். நாங்கள் போயிட்டு சுற்றி முடிச்சு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எட்டி பார்க்கும்போது 2 பேர் இருந்தாங்க டேங்க்லேயே, 2 கடற்கன்னிகள். அப்படி அந்த மாதிரி அவங்க டேர்ன் எடுத்து அப்படி பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வந்து சுற்றி அதை விட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுன்னா அவ்வளோதான். ஒரே ஷாப்பிங் ஏரியா, நிறையா ஷாப்பிங் பண்ணலாம். பொருட்காட்சியில் நார்மல் ஷாப்பிங் மாதிரி வெரைட்டி ஆஃப் திங்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் நிறைய விளையாட்டுக்கள், ஆர்ச்சரி, ஷூட்டிங், லக்கி சர்க்கிள் த்ரோ பண்ணுறது, பலூன்ஸ் உடைக்கிறது, அப்படி நிறைய விளையாட்டு ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. குட்டீஸோடு போனோம்னா அவ்வளோதான் ஃபுல்லாக. அதை தாண்டி அடுத்த இது போயிட்டோம்னா ஜாயிண்ட் வீல் அப்படி நிறைய விதவிதமான ரொம்ப டாப் ஹைட்டு கொண்டு போய் ரொட்டேட் பண்ணி விடுறது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி போடுறது, சீசா, அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்குது. அதுதான் பார்க்குறீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. மதுரையில் வேறு பொழுதுபோக்கு இல்லாதனால மக்கள் அப்படியே கூடி என்ஜாய் பண்ணி ரசிக்கிறத பார்க்க முடிகிறது.